வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்க 18/12/2023 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 17/12/2023 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஆருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பாருங்கள், ஃபுல்லாக புரியும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த லிங்க் கிளிக் பண்ணி போகும்போது மொபைல் நம்பர் போட்டதும் உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வர வேண்டியது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேருக்கு வந்து உடனே வந்து சில பேருக்கு லேட் ஆகுது, சில பேருக்கு வந்து வர மாட்டேங்குது. வராதவங்க விட்டுருங்கன்பா, கட்டாயம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேட் எல்லாம் கம்மியாக இருக்கனால தான் அந்த ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிருக்கோம். நிறையா பேர் வந்து நம்ம சேனல் மூலயமா ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாவே உங்களுக்கு தெரியும். 200 பேருக்கு மேலே வந்து நம்ம இப்போ ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாருமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ராலாம் கரெக்டாக ஆகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அமௌண்ட் எதுவும் நின்றுச்சு அப்படின்னா அதிலே பார்த்திங்கன்னா ஹெல்ப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. டிஆர் கேஎல் மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் டிஆருக்கும் கேஎலுக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா தான் போட்டிருக்காங்க. டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா 12 ரூபா தான் போட்டிருக்காங்க. 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 22 ரூபா தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஏஜெண்ட்டை நம்பி வந்து நீங்கள் போடுறதுக்கு பதிலாக ஏமாற்றிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை சில டைம் பார்க்காம கூட போயிடுவாங்க. அதனால பார்த்திங்கன்னா இது நீங்கள் உங்களோட ஆப்பு நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும், இல்லை எந்த டைம் வேணாலும் நீங்கள் நம்பர் போடுறனாலும் போட்டுக்கலாம். இதே சில டைம் அவங்க வந்து ஏஜெண்ட் வந்து பார்க்காம விட்டாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக போட்டு பார்க்காம விட்டாங்கன்னா மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஆப் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப் தான், அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நானும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. வித்ட்ராலாம் கண்டிப்பாக ஆகணும்பா. வேணுன்றவங்க பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள். வேண்டாம்னா இது கட்டாயம் கிடையாதுன்பா, விட்டுருங்க. இன்றைக்கி பாருங்கள் 17/12/2023 1 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 505. இந்த 505க்கு பார்த்திங்கன்னா 0 மட்டும் நம்மளுக்கு வந்து சி போர்டில் கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். 0 வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குமா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம 4-0 2 நம்பரும் தான் எதிர்பார்த்தோம். 2ல் ஒரு நம்பர்ன்றப்போ வந்து நம்ம 4 நம்பர் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 4 நம்பர் வரல, 0 தான் வந்திருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் 4 நம்பர் இருந்தால் 4 ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி 0 இருந்தாலும் 0 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி டிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இட குடும்பம் தான் அடிச்சிட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே கணிக்க முடியல. டிஆரை பொறுத்த வரைக்கும் ஆல் போல் கிடச்சிருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பவரில் அடிச்சிருக்காங்க. 5-0-5 இது மூணுமே பார்த்திங்கன்னா பவரில் அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 4-1-9. இந்த 4-1-9க்கு பார்த்திங்கன்னா 1ம் 4ம் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்திருக்கு. ரெண்டுமே கரெக்டாக, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏபியில் தான் மாறி வந்திருக்குது. 9 நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, அது மிஸ் ஆயிடுச்சு. 1-4 வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு இதில் ஒரு 9 நம்பர் மட்டும் கிடச்சிருந்தா, சி போர்டு கிடச்சிருந்தா சூப்பராக பாஸ் ஆகிருக்கும். அதுவும் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. பாக்ஸு ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் இதில் பார்த்திங்கன்னா பி போர்டில் சூப்பராக 1 நம்பர் சூப்பராகவே ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 4-1-9க்கு 1 நம்பர் ஆல் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 2 போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1-6-8. இந்த 1-6-8க்கு பார்த்திங்கன்னா 1 நம்பரும் 8 நம்பரும் இதுலேயும் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக 1 நம்பர் கிடச்சிருந்தது தான். ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஆல் போர்டில் கொடுக்கல. அந்த 9-0லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ள வருன்ற மாதிரி நமக்கு எப்போதும் ஆல் போர்டில் கிடைக்கிற நம்பர் தான் அது. அதனால் வந்து அந்த நம்பர் அப்படியே கொடுத்துருந்தேன். ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ள வரைக்கும் வந்துடும் அப்படின்றதுனால. இல்லைனா 1 நம்பரே கொடுத்துருக்கலாம். 1 நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது. மிஸ் பண்ணியாச்சு. நம்ம கொடுத்துருக்கலாம். 1 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கனால தான் இங்கேயும் பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் சேர்த்து கொடுத்துருக்கோம்.
நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்பா. 1 நம்பர் ஆல் போர்டு கொடுத்தோம்னா இன்றைக்கி இதுலேயும் நம்ம வந்து 3 இதுலேயுமே ஆல் போர்டு வின்னிங் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு. 1 6 8 இந்த 1 8 வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. மற்றபடி எந்த ஒரு நம்பரும் இதில் வின்னிங் ஆகலை. நம்மளுக்கு 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் ஒரு 6ஆம் நம்பரை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கும். அப்படி இல்லை, இந்த 6ஆம் நம்பர் மிஸ் ஆகி இந்த 0வே உள்ள வரைக்கும் வந்துருந்ததுன்னா, நம்ம கொடுத்துருக்க ஆல் போர்டில் கொடுத்துருக்க 0 உள்ளே வந்ததுன்னா ஃபுல் வின்னிங் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சுன்பா. சரி, ஓகே நண்பா. நாளைக்கு பாருங்கள் 18/12/2023க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பார்க்கலாம் வாங்க. 18/12/2023க்கான 1 மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 2 9, பி போட பொறுத்த வரைக்கும் 4 0, சி போட பொறுத்த வரைக்கும் 5 8. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்மா. அது ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இது வந்து பின்னாடி எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு இங்கெல்லாம் பிளாக்கில் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. அது நான் எதுவும் ரவுண்டெல்லாம் பண்ணி காமிக்கல. அது 0 சில இடத்துல அந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு நான் எப்படியும் நோட் மாற்றிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசி நம்பர் பாருங்கள். அதில் 2 4 2 5 2 0 2 8 4 5 4 8 0 8 9 4 9 0. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 0 0 2 வரலாம், 2 5 5 2 வரலாம், 2 9 9 2 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் பாருங்கள். 2 4 5 2 4 8 2 0 5 2 0 8 9 4 5 9 0 8. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 4 5 9 4 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் பாருங்கள் 4 2. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்மா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். அதே தான் சேமஸ். நம்ம 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2ல் ஒரு நம்பர்ன்றப்போ 2ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் எடுத்திருக்கோம். உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கன்பா. நான் சொல்கிறதுக்காக 2ஆம் நம்பர் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல, வேறு குழம்பு தான் அடிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 1, இந்த இடத்துல 2 2 1. அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 2 8 2 0 2 6 2 5 8 0 8 6 5 0 5 6 1 0. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 1 0 0 1 வரலாம், 1 5 5 1 வரலாம், 2 5 5 2 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 8 0 2 8 6 2 5 0 2 5 6 1 8 0 1 5 6. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 5 0 1 5 0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 5. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அதில் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 8 5, பி போட பொறுத்த வரைக்கும் 2 0, சி போட பொறுத்த வரைக்கும் 3 7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2 3 2 7 0 3 0 7 5 2 5 0 5 3 5 7 8 3. எனக்கு இந்த 2 சைடில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 0 3 3 0ன்னு வரலாம், 5 3 3 5ன்னு வரலாம், 3 7 7 3ன்னு வரலாம். அது 3 7, அதுதான் 7 3 வரலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8 2 3 8 2 7 8 0 3 8 0 7 5 2 3 5 0 7. எனக்கு இந்த 2 பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 0 3 5 3 7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7. இதில் ஏதாச்சும் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. பார்க்கலாம்பா எப்படி வருதுன்னு தெரில. நம்ம வந்து ட்ரிக் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். டியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏடாகூடமாக வந்துட்டுருக்குது. கண்டிப்பாக அந்த மாதம் முடியட்டும்பா. நம்ம நியூ இயர் முடியட்டும், நானும் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன். எனக்கு நியூ இயர் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வந்து ட்ரிக்கெல்லாம் வந்து எடுக்கிறேன், ஆனாலும் ஃபெயில் ஆகுது. அதனால் கொஞ்சம் நம்ம நார்மலாக உட்காந்து நம்ம வந்து ட்ரிக் எடுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இது கொஞ்சம் அப்படி தான் போயிட்டுருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்மளுக்கு ஏதோ சார்ட்டு அது இதுன்னு வச்சு ஏதோ ஒன்று பண்ணி நம்ம கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல டியரை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்பா. நான் கொடுக்குறதுனால என்னோடய கெஸ்ஸிங்கை மட்டும் நம்பி நீங்கள் போட வேண்டாம். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு நம்ம நியூ இயர் முடியட்டும். கண்டிப்பாக வேறு ட்ரிக் எடுத்து கண்டிப்பாக ஒரு லீடு கொண்டு வந்து நம்ம டியருக்கும் பிக்கப் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்டார்டிங் எப்படி கொடுத்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி கொண்டு வரணும். நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். பார்க்கலாம்பா, கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் விடாமல் இருக்கேன். இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் நியூ இயர் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் கொண்டு வர முடியல. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.